வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 12க்கு சாப்டர் 10ல் இருக்கிற பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து சாப்டர் 10 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். இந்த சாப்டர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேவ்ஸ் டெர்மினாலஜிஸ் அண்டு வேவ் ஃப்ரண்ட் இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வேவ் டெர்மினாலஜிஸ் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சராக வெளில வருது. ஸோ அப்போ வேவ் ஃபார்மில் லைட் வந்து வெளில வருது அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹைஜன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் சொன்ன கான்செப்டை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட் நிறையா செஞ்சு பார்க்குறாங்க. நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இந்த வேவ் நேச்சரை வச்சியே நம்ம ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், ஸோ யங் செஞ்ச டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேவ்ஸோட டெர்மினாலஜிஸ், லைட் வந்து வேவ் நேச்சர்னு சொல்லிட்டோம். அப்போ அதில் என்னென்ன டேர்ம்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்த டேர்ம்ஸ் தான். ஸோ வேவ் லெசன் நம்ம வந்து இயர்லியாக இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நம்ம அதோடைய உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை நம்ம ரீகேப் பண்ணிக்குவோம். வேவ் அப்படின்னா என்ன? இந்த ரிப்பீட்டிங் அண்ட் பீரியாடிக் டிஸ்டர்பன்ஸ் தட் ட்ராவல் த்ரூ த மீடியம். அப்போ ஒரு மீடியத்தில் நடக்கக்கூடிய ரிப்பீட்டிங் டிஸ்டர்பன்ஸ், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை பீரியாடிக்காக குறிப்பிட்ட கால இடைவெளியில், ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் நடக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வேவ் நேச்சர் உருவாகும். அப்போ வேவ் ஃபார்மாக அங்கே வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஃபோனில் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மோடில் போட்டுட்டு நம்ம மொபைல் ஃபோனை ரிங் பண்ணோம்னா அது என்னவாகும்? அந்த மொபைல் ஃபோனை ரிங் பண்ணும்போது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகிறது நமக்கு எப்படி தெரியும்? வைப்ரேஷன் மேலே கிளீன் ஃபோனை வந்து அதிர்ற மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது? அங்கேயும் ஒரு வேவ் ஃபார்ம் உருவாகுது. பட் அது வந்து பெரிய லெவலில் ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதனுடைய வேவ் நேச்சர் வந்து தெரியறதில்ல கண்ணுக்கு. ஓகேவா? ஸோ இதே ஒரு சின்ன பார்ட்டிக்கல் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம வைப்ரேஷன் மூலம் போடும்போது வைப்ரேட் ஆகும் பொழுது வேவ் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியர்? இதுதான் வந்து வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது. அடுத்தது வேவ்ல கிரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த வேவ், வேவ் வந்து இந்த ஃபார்ம் ப்ளூ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் வேவ் வந்து போகுது, ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த வேவ் ஃபார்மில் கிரஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பார்ட், இதுதான் கிரஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து வேவோட ட்ரஃப். ட்ரஃப்னா என்ன பார்ட், எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்ம்லேயே கீழே லோயஸ்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய அந்த பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லோயஸ்ட் பார்ட் ஆஃப் த வேவ், வேவில் இருக்கக்கூடிய மிக கீழே, அதாவது லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேவோட ஹைட். வேவோட ஹைட் அப்படிங்கிறது என்ன? ஒரு வேவ் சொல்லிட்டோம், கிரஸ்ட் சொல்லிட்டோம், ட்ரஃப் சொல்லியாச்சு. அப்போ வேவோட ஹைட் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேவ் த்ரோ அண்ட் த வேவ் கிரஸ்ட், சாரி வேவ் ட்ரஃப் அண்ட் த வேவ் கிரஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பார்ட், ஹைட்டுனாலே வெர்டிக்கல் பார்ட் தான் இல்லையா? வெர்டிக்கல் பார்ட் எது ரெண்டுக்கு நடுவில் உள்ள வெர்டிக்கல் பார்ட்? ஒரு வேவில் ஒரு கிரஸ்ட்டுக்கும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் நடுவில் உள்ள வெர்டிக்கல் பார்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஹைட். ஓகே, ஸோ இந்த பார்ட் தான் நம்ம வந்து ஹைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வேவ் கிரஸ்ட்னா என்ன, ட்ரஃப்னா என்ன, ஹைட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன டேர்ம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அப்படிங்கிறது. ஸோ வேவ் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் வேவ் கிரஸ்ட். அப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் வேவ் கிரஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். கான்சிக்யூட்டிவ் வேவ் கிரஸ்ட்னா என்ன? அடுத்தடுத்த கிரஸ்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். இல்லைனா ஆர் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் வேவ் ட்ரஃப். ஓகேவா? அடுத்தடுத்த ட்ரஃபுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வேவோட லென்த்தை எங்கே நம்ம மெஷர் பண்ணுறோம்? அடுத்தடுத்த கிரஸ்ட்டுக்கு நடுவுலையோ இல்லை அடுத்தடுத்த ட்ரஃபுக்கு நடுவுலையோ நம்ம என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து வேவ் லென்த் நமக்கு.
ஓகே. ஸோ அடுத்தது வேவ் ஃப்ரீக்வன்சி. வேவ் ஃப்ரீக்வன்சினா என்ன? A number of wave processing a fixed point in the specific period of time. இப்போ நம்ம வேவ் இந்த பாதையில் போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ வேவ் வந்து இந்த பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுருவோம். இப்போ இந்த பாயிண்ட் அப்படி எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டை கடந்து போகுது. எவ்வளோ, எத்தனை வேவ்? ஒரு செகண்டுக்கு, ஓகேவா? நம்ம டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு செகண்டுக்கு இந்த பாயிண்ட்டை எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணி போகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து இதை ட்ராவல் பண்ணி தாண்டி போகுதோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து வேவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. அப்புறம் வேவ் பீரியட். வேவ் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the time is taken for 2 successive crust, 1 wavelength to pass the specific பாயிண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அதே தான் ஒரு செகண்டுக்கோ இல்லை 2 செகண்ட்ஸுக்கோ, அப்போ குறிப்பிட்ட டைம் பீரியடில் 2 சக்ஸசிவ் கிரஸ்ட், அப்போ 2 சக்ஸசிவ் கிரஸ்ட் அந்த பாயிண்ட்டை தாண்டி போகுது. அப்படி இல்லை அப்படின்னா 1 வேவ் லென்த், 2 கிரஸ்டுக்கு நடுவில் உள்ளதான் நம்ம வேவ் லென்த். ஓகே. ஸோ அப்போ ஒரு வேவ் லென்த் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை வந்து பாஸ் பண்ணுது, அந்த பாயிண்ட்டை வந்து கடந்து போகுது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ வேவ் பீரியட்னா என்ன சொல்கிறோம்? ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அந்த வேவ் போகிற பாதையில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து 2 அடுத்தடுத்த கிரஸ்ட், அதாவது வேவ் லென்த்து வந்து எவ்வளோ தாண்டி போகுது, எப்போ? ஒரு செகண்டில், ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம டைமை நோட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு செகண்டுங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. பட் 2 செகண்ட் ஆர் 3 செகண்டில் எத்தனை போச்சு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து வேவ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ இதில் வந்து இன்னும் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃபேஸ்னு ஒன்று, இன்னொன்று சைக்கிள்னு ஒன்று, ஓகேவா? ஸோ சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருக்குது இல்லையா, இந்த ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து நமக்கு வந்து திரும்ப வந்து இந்த பாயிண்ட்லேயே நமக்கு முடிக்குது அப்படின்னா அது ஒரு சைக்கிள். ஒரு கிரஸ்ட்டு, ஒரு ட்ரஃப். ஓகே. ஸோ ஒரு கிரஸ்ட்டு, ஒரு ட்ரஃப், இது சேர்ந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் படித்தோம்னா 360 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். இங்கே 0வில் ஆரம்பிக்கும், இங்கே 0வில் ஆரம்பித்து 0 π/2 π/2 சாரி 3π/2, இங்கே வந்து 2π. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு 360 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைக்கிளில் எந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணாலும் அடுத்த வேவில் அதே மாதிரி, அடுத்த சைக்கிளில் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? அதாவது இது ஒரு சைக்கிள் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு சைக்கிள் நம்ம வரைகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இது ஒரு ஃபேஸ், இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஃபேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதே நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி இது ரெண்டும் ஒரே ஃபேஸில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சைக்கிளில் எங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோமோ அதே பாயிண்ட் அடுத்த சைக்கிள்லேயே நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே ஃபேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒரே கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இந்த லெசனில். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the wave front is the locus of point which are in the same or phase of vibration. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரே ஃபேஸில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, அதோடைய ஃப்ரண்ட்டெல்லாம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்க ஒரு வாட்டர், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ரிவரில் நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா ரிவரில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் மேலே
ஏன்னா பாயிண்ட்ல தான் ஸ்டேபிளாக இருக்கும் வாட்டர். ஸோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஸ்டோனை போடுறோம். ஓகேவா? அப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து இதில் சென்டரில் நம்ம ஸ்டோன் போடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி ஸ்டோனை சென்டரில் நம்ம போட்டோம்னா தான் என்ன ஆகும், இந்த சுற்றி சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வாட்டரில் ஏற்படக்கூடிய வாட்டர் வேவ்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் வேவ்ஸ் வந்து சென்டரில் உள்ள கல்லை சுற்றி என்ன ஆகுது, சர்க்குலர் ஷேப்பில் வாட்டர் வேவ்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் வந்து வேவ் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ என்ன நடக்கும், இதில் இந்த சென்டரில் போட்ட அந்த ஸ்டோன்லேருந்து ஸ்டோன் மூலமாக வாட்டர் சர்ஃபேஸில் உள்ள பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பார்ட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, இந்த ஸ்டோனை சென்டரில் போட்டோம் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிக்கலும் ஒரே அளவு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டோன் சென்டரில் போடும் பொழுது இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ஒரே அளவு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணும். அதனால் என்ன ஆகுது, ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் எல்லாமே ஒரே அளவு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணும். அப்போ மறுபடியும் அது ஃபீல் பண்ணுற அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு என்ன ஆகும், ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுற்றி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அளவு பார்ட்டிக்கல் அதாவது ஒரே ஏரியாவில் ஒரே டைம் இன்டர்வலில் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து ஒரே மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரே அளவு வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படிதான் சொல்லலாம். அப்போ ஒரே அளவு அந்த பார்ட்டிக்கல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல்லாம் ஒரே அளவு வைப்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து உருவாகுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வேவ்ஸில் ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இப்படி நமக்கு போகுது. இது படம் வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி நமக்கு போகும் இல்லையா? ஸோ இப்படி நம்ம போகக்கூடிய அந்த வேவோட ஃப்ரண்ட் பகுதி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இந்த படத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வேவ்ஸ் எல்லாம் இப்படி போகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்படி போகிறது தான் நான் தனியாக உங்களுக்கு இப்படி எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி போகுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு போகிற வேவ் இந்த இடத்துலேருந்து இந்த ஒரு பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகி இந்த வேவ் இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகி இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகி இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு சென்டரில் வச்ச ஸ்டோன் மூலமாக இந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இது எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே ஒன்று வைப்ரேட் ஆகி போகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த வைப்ரேட் ஆகும்போது இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த போர்ஷன் எல்லாம் நம்ம சேர்த்து ஒரு லைன் வரைகிறோம். அதுதான் இந்த லைன். ஓகே, ஸோ இந்த போர்ஷன்லாம் சேர்த்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம். ஓகேவா? இப்போ இந்த லைன் என்னன்னு புரியுதா? ஸோ இந்த போர்ஷனை சேர்த்து ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த லைன் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தமிழில் சொல்லணும்னா அலைமுகப்பு. ஓகேவா? ஸோ அதாவது அந்த வேவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம். அதுக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு பேர். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த வாட்டர் வேவ் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் லைட்லையும் நமக்கு என்ன ஆகுது, லைட் சோர்ஸை சுற்றி பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகி நமக்கு வேவ் ஃபார்மை உருவாக்குது. ஓகே, ஸோ அந்த வேவ் ஃபார்மும் நம்ம வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வேவ் ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து பிரிக்கிறோம். ஸோ வேவ் ஃப்ரண்ட் டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னா என்ன, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது லைட் சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சோர்ஸாக இருக்கும்.
ஓகே. ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான், இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட் லைட் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து லைட் வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து லைட் ரேஸ் நமக்கு லைட் வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நமக்கு உருவாகும். அப்போ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உருவாகக்கூடிய லைட் வேவ்ஸோட ஃப்ரண்ட்டெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், சென்டரில் இருக்கிறது வந்து லைட் சோர்ஸு. ஸோ இதுலேருந்து லைட் ரேஸு வெளியில் வருது. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு சோர்ஸ் தான் இல்லையா. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த லைட் சோர்ஸ்லேருந்து நமக்கு லைட் வேவ்ஸ் எல்லாம் இப்படி தானே வெளியில் வருது. ஓகே. ஸோ இப்படி தான் வேவ் ஃபார்ம்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு இப்படி தானே வரும். ஓகே. ஸோ வேவ் ஃபார்மில் நமக்கு வெளில வருது. இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய லைட் சோர்ஸ்லேருந்து, அதாவது பல்பு வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறோம் அப்படி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, மேலேருந்து பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பார்க்கும்பொழுது இந்த லைட் சோர்ஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, வேவ் ஃபார்மில் லைட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு லைட் வேவ்லையும் இருக்கக்கூடிய எல்லா வேவ் ஃப்ரண்ட்டையும் நம்ம சேர்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்குமா. அது மாதிரி தான் தண்ணியில் போட்ட மாதிரியே இதே மாதிரி சர்க்கிள் ஷேப் கிடைக்குமா. அதே மாதிரி அடுத்த வேவ் ஃப்ரண்ட் நான் ஒன்றுக்கு மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே. ஸோ அதுதான் அடுத்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வேவ் ஃப்ரண்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிளியர். ஸோ அப்போ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா. ஓகே. ஸோ அப்போ இதில் எல்லா பார்ட்டிகளும் இந்த சோர்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகுது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஸ்பெரிக்கல் ஷேப்புங்கிறது கரெக்டாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் வேவ் ஃப்ரண்ட் நம்ம வரையும்போது ஸ்பெரிக்கல் ஷேப் கிடைக்குது. கிளியர். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஸோ தேர்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னா என்ன, இதுக்கு வந்து சோர்ஸ் வந்து இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா நமக்கு வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா வேவ் நேச்சராக அப்படி தெரியாது. ஓகே. ஸோ நமக்கு இந்த மாதிரி நல்லா வேவ் நேச்சராக நமக்கு தெரியாது. ஏன்னா இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து லைட் சோர்ஸ் வரதுனால வேவ் நமக்கு என்ன ஆகும், போக போக நமக்கு இந்த மாதிரி ஷீட்டாக, ஸோ இந்த மாதிரி பிளைன் ஷீட்டாக நமக்கு வர மாதிரி தான் தெரியும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, சன்னுட்டேருந்து வர லைட் சோர்ஸ். ஓகே. ஸோ சன் ஒரு லைட் சோர்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கிட்டேருந்து வர வேவ்ஸ் நமக்கு. ஓகே. ஸோ சன்னுங்கிற சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து எப்படி வரும்னா இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக தான் வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டில் அதனுடைய டைரக்ஷன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா நமக்கு இப்படி ரே மாதிரி கிடச்சிருது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைட் ரேஸ், லைட் வந்து ரே ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷீட் மாதிரி நமக்கு வரும். ஸோ அதனுடைய வேவ் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது நம்ம கிளியராக வேவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ கண்டினியூவான நிறைய வந்து அந்த ஷீட் ஆஃப், அதாவது ஒரு பேப்பர் மாதிரியான லைட் சோர்ஸ் வந்து வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். கிளியரா. ஓகே. ஸோ அப்போ அதனுடைய டைரக்ஷன் இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இதில் கிடைக்கக்கூடிய வேவ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ஷீட்டில் உள்ள ஒவ்வொரு லைனையும் நம்ம சேர்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேவ் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம ஸ்பெரிக்கல் படித்தோமோ அதே மாதிரி. ஸ்பெரிக்கல் படிக்கும்போது பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சோர்ஸ். ஓகே. நம்ம வீட்டில் டியூப் லைட்லாம் பார்த்துருப்பீங்க, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குமே. ஸோ அதுதான் நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உருவாக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோமா. ஸோ ஸ்பெரிக்கல் இந்த சிலிண்டரை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி, ஒவ்வொரு பாயிண்ட்டாக வேவ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வச்சோம்னா இது எப்படி ஒரு சிலிண்டரில் ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல, ஸோ நம்ம தனியாக வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் அப்படி உருவாக்குது. ஓகே. ஸோ அப்போ சிலிண்டரில் இருக்க அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு வேவ் ஃபார்மை உருவாக்குது. ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு வேவ் ஃபார்மை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்படி வேவ் ஃபார்ம் இப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருவாகுது அப்படின்னா அந்த லைட் சோர்ஸில் இருந்து
இப்படி நிறையா சிலிண்டர் ஷேப்பில் வேவ் ஃபார்ம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அதில் உள்ள நம்ம வேவ்ஸ்லாம் நம்ம அப்படி ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் தெரியுதா? இதில் நான் ஒரு ஷேப்பை மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்படி ஸ்பெரிக்கலாக உருவாகுது அதே மாதிரி ஒரு ஷேப். இந்த ஸ்பெரிக்கலையே நம்ம கண்டினியூவாக மேலே மேலே வைக்கிறோம். ஸோ அப்படி மேலே மேலே வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இதோட இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஃப்ரண்ட் இங்கே நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு அடியில் உருவாகக்கூடிய சிலிண்டரிக்கலில் அந்த வேவ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சேர்ப்போம், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் எப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கீழே உருவாகும் இல்லையா? ஸோ அதில் உருவாகக்கூடிய வேவ்ஸ் அடுத்தது இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் வரும்போது கீழே. அப்போ இதோட எல்லாத்தையும் வேவ் ஃப்ரண்ட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலிண்டரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இவ்வளோதான் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது. இவ்வளோதான் நம்ம உருவாகக்கூடிய வேவ்ஸில் நம்ம எல்லாத்துடைய வேவ் பாயிண்டில் நம்ம ஒவ்வொரு வேவ் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா அது ஒரு என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒன்று நமக்கு கிடைக்குது. இந்த வேவில் இந்த பகுதி தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய வேவ் நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த உருவாகிற வேவுக்கு எல்லாத்துக்குமே இந்த பகுதியெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வேவ் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ இதை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு, ஸ்பெரிக்கல் ஷேப்பு, பிளேன் ஷேப்புன்னு பிரிக்கிறோம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சோர்ஸ், லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படிங்கிறது பாயிண்ட் லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடியது. பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடியது. கிளியரா? ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த பேசிக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன, வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னங்கிறதுலாம் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைசன் பிரின்சிபலை வந்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.